டிமித்ரியேவ் அவர்கள் ரஷ்யாவோட ஸ்பெஷல் என்வாய் கல்ஃப் கிளப் மியாமியை நோக்கி பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்காரு. நெகோசியேஷன் டீம் அமெரிக்கால அரைவ் ஆயிட்டாங்க ரஷ்யா தரப்புல இருந்து. உக்ரைனோட பிரச்சனையை பேசி தீர்த்துக்கிறதுக்காக அமெரிக்கா சார்பா விட்டாஃப் அவர்கள், கொஷ்னர் அவர்கள், இப்போ ரஷ்யா சார்பா திமித்ரி அவர்களும் உட்காந்து பேசுவாங்க அப்படிங்களும் சொல்லப்பட்டு வருது. ஸோ இந்த கோஆபரேஷன் எப்படி இருக்க போகுது? அது மட்டும் இல்லாம இங்க பேசுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திமித்ரி அவர்கள் ஒரு போஸ்ட் போயிருந்தாரு. ரஷ்யாவான நாங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம், அமெரிக்காவோட கோஆபரேட் பண்ணி ஆர்டிக் பகுதிகளில் வேலை செய்யறதுக்கு அப்படிங்கிறது போல ஒரு போஸ்ட் போட்டு போயிருந்தாரு. அமெரிக்கா தரப்பு ரெடி ஆகிருக்காங்க, வந்துகிட்டு இருக்காங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பதிவு நீங்க கேட்கும்போது பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வரலாம். ஸோ ஜெர்மனியில பேசி பெர்லின்ல முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் இப்ப ரஷ்யா தரப்புல இருந்து என்ன சொல்ல போறாங்க, அவங்க இந்த மாடிஃபிகேஷன் பண்ண போறாங்கன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்ப பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நகர்ந்துகிட்டே தான் இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா தலைவர்கள். ஸோ அதுக்கு ஏற்ப இப்ப பிரச்சனைகள் நகர்ந்துகிட்டே தான் இருக்கு அந்த பேச்சுவார்த்தையும். ஆனா இப்படி இருக்கும் சமயத்துல திரும்பி ஒரு கப்பலை பாத்தீங்கன்னா அமெரிக்கா தரப்பு புடிச்சிட்டு போயிட்டாங்க, ஆயில் டேங்கரை. அதாவது இந்த ஆயில் டேங்கர் பாத்தீங்கன்னா இனிஷியலா இது வரக்கூடிய வீடியோக்கள், இது புடிச்சிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா பல கப்பல்கள் சொன்னாங்க. ஏன்னா அந்த டைம்ல போர்ட்ல இருந்து நிறைய கப்பல் வந்துச்சு. 2-3 கப்பல்கள் பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு செய்தி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்னும் உறுதிப்படுத்தல. மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பேரோட வந்துச்சுன்னா பாக்கலாம்னு ஒரு கப்பலை புடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. ஸோ இந்த கப்பலோட பேர் செஞ்சுரிஸ் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இந்த கப்பல் அமெரிக்கா பாத்தீங்கன்னா சாங்ஷன்ஸ் எல்லாம் போட கிடையாது, பனாமால ரிஜிஸ்டர் ஆகக்கூடிய ஒரு கப்பல். ஸோ பனாமால பாத்தீங்கன்னா கொடி இருக்கக்கூடிய ஒரு கப்பல் இது. ஹாங்காங் பேஸ்டு ஒரு கப்பல். ஸோ சைனாவோட கப்பல் இது. ஸோ சைனா, யூகே, யூஎஸ்ஏ இவங்க EU யாருமே பாத்தீங்கன்னா இந்த கப்பல் மேல சாங்ஷன் இல்லை. அதனால வெனிசுலா தரப்பு அலட்சியமா இருந்துட்டாங்க, இதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கல. இந்த கப்பல் தனியா நம்ம மேலதான் சாங்ஷன் இல்லையே அப்படிங்கிற வெனிசுலால இருந்து கிளம்பும் போது அமெரிக்கா லபக்குன்னு தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. ஸோ ஏன் இந்த கப்பலை பிடிச்சிங்க அப்படிங்கிற கேள்விகள் வருது இல்லையா. ஸோ விட்டாஃப் அவர்கள் இல்ல, செக்ரட்டரி ஆஃப் வார் ஹெட்செட் அவர்கள், அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் வார் இருக்கிற இல்லையா, அவர் தரப்புல என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா பைரசி ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது போல ஒரு மெஷர்ல சதர்ன் ஸ்பியர் ஆபரேஷன்ல பாத்தீங்கன்னா இது போல திருடிட்டு போயிடுறாங்க. அதுல இருந்து காப்பாத்துறதுக்காக நாங்க திருடுறது இல்ல, அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க, கூட்டிட்டு போயிட்டாங்க இந்த கப்பலை, நாங்க பிரதர்மா கூட்டிட்டு போய்க்கிறேன் எங்க நாட்டுக்கு அப்படிங்கிறது போல கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சைனா தரப்புல இருந்து கதறல்கள் வருது அப்படிங்கிற செய்திகள் வருது. அடுத்தது பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா அது எந்த சாங்ஷனுக்குமே இல்லாத ஒரு விஷயம். இதுக்கு பேர் திருட்டு அப்படிங்கிற பல நாடுகள் சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஸோ பாப்பா என்ன நடக்க போகுது. இப்போ பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இங்க நடந்துட்டு இருக்கு. ஆனா இதோட ரிசல்ட்டை பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் போர்ச்சுகல்ல வச்சு சொல்லிக்கிறார். அதாவது பீஸ் அக்ரிமெண்ட் எல்லாம் ஒண்ணு எதுவும் இருக்க போறது இல்லைங்க. அதாவது பிரைம் மினிஸ்டர், போர்ச்சுகலோட பிரைம் மினிஸ்டர் மான்ட்ரிகிரோ அவர்கள் கூட உட்காந்து ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருக்காங்க, பேசிக்கிறாங்க. ஸோ பத்திரிகையாளர் சந்திப்பு ஓப்பன் பண்ண ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசும்போது சொன்னாரு, பீஸ் அக்ரிமெண்ட்ங்கிறது ஒண்ணு இல்லைங்க, பேப்பர்லயே இல்லை முதல்ல, அப்புறம் எப்படி அது இருக்கும், போர் நிறுத்தம் தான் பாத்தீங்கன்னா அக்ரிமெண்டா இருக்கும். பீஸுங்கிறது பெட்டர் தான், போரை விட பெட்டர் தான். ஆனா எனி காஸ்ட், எந்த தொகையை வேணாலும் கொடுத்து அமைதி எடுத்துக்கலாங்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது, நாங்க ஆல்ரெடி நிறைய கொடுத்துட்டோம், அதிகமான விலை கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர் தரப்புன்னு சொல்லியிருந்தார். உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, நெசசரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கோம் எலெக்ஷனை ஹோல்டு பண்றதுக்கு. உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்ட்ரி தரப்பு இது போல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஏன்னா எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணும், அந்த புது அரசாங்கம் மக்களால செலக்ட் பண்ணக்கூடிய அரசாங்கம் தான் இது போல ஒரு ஒப்பந்தம் போட முடியும். ஸோ இது போல எலெக்ஷன் நடக்குமா இல்லையா, அதுக்கே பாத்தீங்கன்னா செக் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மக்களோட ஒரு நாள் அப்படிங்கிற மீட்டிங்ல பாத்தீங்கன்னா புட்டின் அவர்கள் தெளிவா சொல்லியிருந்தாரு, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள். அதாவது நீங்க எலெக்ஷனை காமிச்சு சீஸ்ஃபயர் கொண்டு வந்துடலாம்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் தப்பு. சீஸ்ஃபயர்ங்கிறது பாத்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் அட்டாக். எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு மட்டும் மக்கள் மேல தாக்குதல் நடக்காம பாக்குறதுக்கு வேணா நாங்க கொடுப்போம். ஆனா அதை வச்சுட்டு பெருமளவுல சீஸ்ஃபயர் கிடைச்சிருன்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற போல ரஷ்ய தரப்பு விளாடிமிர் புட்டின் அவர்கள் தெளிவா சொல்லியிருந்தார். இந்த அமைதி ஒப்பந்தம் நடக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்கணும். இப்ப இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் அந்த மீட்டிங் அந்த விஷயத்திலேயே இன்னொன்னு சொல்லியிருந்தாரு, மொத்தம் 12 மில்லியன் மக்கள், உக்ரைனோட மக்கள், உக்ரைன் பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது அகதிகளை ரஷ்யாக்குள்ள போயிட்டாங்க.
எங்க நாட்டுல போர் நடக்குது, ரஷ்யா காப்பாத்துங்க அப்படிங்கிறது போல ரஷ்யா கிட்ட 12 மில்லியன் மக்கள் போயிருக்கிறாங்க. உக்ரைன் கணக்கு வச்சிருக்காங்க. இது உக்ரைன் தான் சொன்னாங்க. ஜெலன்ஸ்கி அவர்களே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் பார்த்திருப்போம், ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். உக்ரைன்ல இருக்கிறவங்களோட தொகை எவ்வளவு, எத்தனை பேர் ஆண்கள், எத்தனை பேர் பெண்கள், எவ்வளவு பேர் வந்து அகதிகளா வேற நாடுகளுக்கு போயிட்டாங்க, அதுல ரஷ்யா வந்து எத்தனை பேர் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க, இப்போ பேலன்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்கள எவ்வளவு பேர் வேலை செய்யணும், எத்தனை பேர் ஃப்ரண்ட்டுக்கு போகணும், எத்தனை பேர் பேக்ல வேலை செய்யணும் அப்படிங்கிற கணக்கு போட்டு இருந்தாங்க பார்லிமெண்ட்ல அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ள கணிசமான அளவுக்கு உக்ரைனோட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கிறாங்க. இதுல என்ன ஒண்ணு சொல்றாருன்னா ரஷ்யா ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள், எப்படி ஈரோப்புக்கு போகக்கூடிய நபர்கள், இஸ்ரேலுக்கு போகக்கூடிய நபர்கள் ஓட்டுகளை வந்து பாத்தீங்கன்னா அங்க பதிவு பண்றதுக்கு நீங்க பூத்துகளை வைக்கிறீங்களோ, அதே போல ரஷ்யாக்குள்ளேயும் பூத்துகளை வையுங்க. இங்க இருக்க மக்களும் ஓட்டு போடுவாங்க. அப்பதான் அந்த எலெக்ஷனை நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறது போல அவர் தரப்புன்னு சொல்லிக்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 12 மில்லியன் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அடைக்கலங்கேட்டு போயிருக்கிறாங்க. இப்ப அங்க வந்து ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு அவங்க ஓட்டு போடுவாங்களா? நொட்டு அப்படிங்கிறது போலதான் அவங்க இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் வந்து உக்ரைனுக்கு ஏற்படும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. பேட்ரியாட்டா இருக்கிறவங்க நிறைய பேர் ஆல்ரெடி ராணுவ வீரர்கள் இறந்துட்டாங்க. வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா மக்களை வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்குள்ள வந்து புடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு மேற்குக்கு ஆதரவா ஓட்டு போடுவாங்களா, நொட்டு அப்படிங்கிறது போல போட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது மேற்குக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது ஜெயிப்பாங்களா? ரஷ்யா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரக்கூடிய நபர்கள் தானே ஜெயிப்பாங்க. அப்படிங்கிறது போலதான் இங்க ஒரு விஷயம் வந்துருது. சோ இது போல ஒரு கண்டிஷன் இருக்கனால எலெக்ஷன் நடக்குமா அப்படிங்கறது ஒரு கேள்வி. சோ இவரோட ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தெளிவா தெரியுது, பீஸ் அக்ரிமெண்ட்ங்கிறதுலாம் வந்து பண்ண எதுவும் இருக்க போறது இல்ல, பேப்பர்லயே இல்ல முதல்ல அப்படிங்கிற சொல்றாரு. ஒண்ணு எக்ஸிஸ்டே இல்ல முதல்ல, அது பேப்பர்லயே இல்ல, அப்புறம் எப்படிங்க அது வந்து போரை நிறுத்தும் அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்கறது நியாயமா தான் தெரியுது. ஏன்னா அது மிக பெருமளவுல பிரச்சனைகள் இருக்கு. உக்ரைன்ல அதிபர் தேர்தல் நடக்கிறது இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. இது எப்படி அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதிபர் தேர்தல் நடந்து அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் முடியற மாதிரியா இருக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் ஆன வரைக்கும் பிரஷர் போறாரு. பிரஷர் அமுக்கும் போது அவருக்கு பிரஷர் இருக்கும்ல. ஒரு நாட்டுக்கு வந்து அழுத்தி பிடிக்கும் போது அவங்க கைக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல, அந்த ப்ரெஷர்ல நரம்பு ஏதாவது வெடிச்சிருமா அப்படிங்கிற சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. ரெண்டு சைட்லயும் ப்ரெஷர், ஏதோ ஒரு ப்ரெஷர் ஏதோ ஒன்று ஆயிரும் இல்லையா அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. ஸோ பாப்பா என்ன நடக்க போகுதுன்னு. இப்ப இந்த சமயத்துல வந்து பண்ணா போர்ச்சுகலுக்கு போயிருக்கிறாரு, நல்லது நடக்கணுமா இல்லையா. ஸோ போர்ச்சுகலோட பிரைம் மினிஸ்டர் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பண்ண ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. கடல்ல இந்த சப் சி பேபி ட்ரோன்களை வச்சிருக்காங்களே, சர்ஃபேஸ் வெசல்கள். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டுக்கிறாங்க. பல நாடுகள் அது போக எய்டுகள் கொடுத்த வண்ணம் இருக்கு. அதெல்லாம் நம்ம தனித்தனியா பதிவுகள்ல பார்க்கணும். ஸோ உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து போர் நடக்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்றுக்கட்டத்துல. இப்படி இருக்க சமயத்துல உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல ரஷ்யா கொடி பார்க்குது அப்படிங்கிற ஒரு செய்தி. இது ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொன்னாலுமே உக்ரைனோட மீடியாக்களே இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த சேனல் நம்ம ரெகுலரா உக்ரைனோட மீடியா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, உக்ரைனுக்குள்ள டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சேனல் தான் டெலகிராம் சேனல். அந்த மாதிரிலாம் பிராட்காஸ்ட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிவி ஸ்டேஷன், மீடியா ஸ்டேஷன் 2-3 சேனல் இருக்கு. Kyiv 24 இது போல சேனல் நம்ம ஃபாலோ பண்ணிருக்க முடியாது. அது போலதான் எதுவும். ஸோ உக்ரைனோட அஃபிஷியல் சேனல் தான். ஸோ அந்த சேனல் வந்து பாத்தீங்கன்னா இது போல ஒன்று பறந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை மறுத்துட்டாங்க. உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியல, உக்ரைன் தரப்புன்னு சொன்னாதான் தெரியும். ஸோ இது போல ஒரு நிகழ்வு உக்ரைன்ல நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஜிரான் ட்ரோன்கள் இந்த ஒடசால வந்து பாத்தீங்கன்னா விளையாடு புதுசா ஃபூட்டேஜ் வந்துகிட்டே இருக்கு. ஜிரானியம் ட்ரோன்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க. ஐயோ அடிச்சிங்கல, எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. யுஸ்னேவ் அப்படின்னு ஒரு பகுதி ஒடசால வந்து பாத்தீங்கன்னா நைட் நேரத்துல வந்து அடிச்சிருக்கு. தீ எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது, அதுன்னு அணையவே இல்லை. திரும்பி காலையிலேயே வந்து நான் இங்கதான் விழுவேன் அப்படிங்கிற வந்து விழுந்துகிட்டு இருக்குது. எங்க அதை ஃபுல்லா முடிஞ்சிருச்சுங்க. அது என்ன தீ பிடிச்சி எரிஞ்சுட்டு இருக்குது, அது ஏன் பிடிச்சி அடிக்கிறீங்க, அது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் 10 ஸ்ட்ரைக் அந்த ஒரு இடத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. கேட்டா அது வந்து பாத்தீங்கன்னா ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் காம்ப்ளெக்ஸ் ஆமா பிளாக் சி, இந்த கருங்கடல் இருப்பாங்களே ஆல் சீடு பிளாக் சி அப்படின்னு ஒரு கம்பெனி. இந்த ஆயில் எல்லாத்தையும் எடுத்து வந்துன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்களே, ஸோ அந்த கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி மேல வந்து பண்ண குறி வச்சு அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வருது. 8 நபர்கள்கிட்ட வந்து பண்ணா கொல்லப்பட்டிருக்கலாம், 27 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. பெலிஸ்டிக் தாக்குதல்கள் நடந்திருக்கு. ஒடசா போர்ட்லயும் வந்து பண்ணா பயங்கரமான அட்டாக் நடந்திருக்கு. இமேஜஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. தீயணைக்கும் வீரர்கள் வந்து பண்ணா அணைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா திரும்பி அட்டாக் நடக்குது அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஒடசாவுனா விடமாட்டேன்பா அப்படிங்கிறது போல ஜெரான் ட்ரோன்கள் மொஞ்சிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம அது போர்ட்ல இருக்கக்கூடிய அது மட்டும் அடிக்கணும் கணக்கு இல்லை. அடுத்த ஒரு அட்டாக், மிசைல் அட்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து
ஆன்கோயிங் நடந்துகிட்டே இருக்கு. பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன்ஸ்லாம் வந்து வந்து அது பாட்டுக்கு லொத்து லொத்துன்னு விழுந்துகிட்டே இருக்குது பல இடங்கள்லயும் அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. பல இடங்கள் ஒடசால பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்துட்டு இருக்கு. போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பாயிண்ட், கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சப்ஸ்டேஷன்ஸ் எல்லா பகுதியிலும் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்துட்டு இருக்கு. இதுல என்னன்னா இந்த ஜிரான் ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா இது போல வந்து விழுகிறத அடிக்கடி எடுத்து மானிட்டர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட வழக்கம். இது உக்ரைன் சொல்லக்கூடியது, உக்ரைன் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டேஜ் இது. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஜிரான் ட்ரோன்களை அப்கிரேட் பண்ணுவாங்க, மாடர்னைஸ் பண்ணுவாங்க. ஜிரான் ட்ரோன்கள் வருது, அதிகமா சப்ரஸ் ஆகப்படுதுன்னா அதை கணக்கில் எடுத்து புது வெரைட்டி அதை மாடிஃபை பண்ணி அனுப்புறது வழக்கம். ரஷ்யா தரப்பு 3 மாசத்துக்கு ஒரு பண்றது வழக்கம். இது என்னன்னா புது புது வேரியண்டா வருது. நேத்திக்கு நைட்டு வந்த வேரியன்ட் காத்தால வேற வேரியன்ட் வருது. புது புது வேரியண்டா வருது. இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி இவ்வளவு வேரியன்ட் பார்த்ததே கிடையாது. சாகி ட்ரோன்கள்ல அவ்வளவு வேரியன்ட் விட்டுட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒடசாங்கிறது வந்து பண்ண டெஸ்டிங் கிரவுண்டா மாறிடுச்சு. எப்படித்தான் இந்த ட்ரோன் வந்து இந்த வேரியன்ட் வச்சு அனுப்பிச்சோம்னா போய் விழுகுது, இந்த வேரியன்ட் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறதோட ஒரு டெஸ்டிங் கிரவுண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒடசா மாறிடுச்சு அப்படிங்கறதோட வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்பு வந்து கதறல்கள் வந்துகிட்டு இருக்கு. புது புது ட்ரோன்கள், சாகி ட்ரோன் தான் அன்ஐடென்டிஃபைடு, புதுசா மாடியூல்ஸ் வச்சிருப்பாங்க, கம்யூனிகேஷன் டிவைஸ் மாறி இருக்கும், அதோட ஒர்க்கிங் மெத்தடு மாறி இருக்கும். ஏகப்பட்ட விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதை மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால இன்டர்செப்டார் ட்ரோன்ஸ் பெருமளவுல வேலை செய்ய மாட்டேங்குது. அதனால ஹெவியான அட்டாக் பல பகுதிகளில் நடந்துகிட்டு இருக்கு. உக்ரைனோட அதிபர் சொல்லியிருந்தாரு இன்டர்செப்டார் ட்ரோன்ஸ் இருக்கு, சாகி ட்ரோன்களை தேடி தேடி வேட்டையாடும், அதுக்காக பிரத்யேகமா செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது போல இப்ப இருந்தா பண்ணிருக்கலாம். இல்ல லொத்து லொத்துன்னு ஏன் வந்து விழுந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாம பவர் அவுட்ரேஜஸ் பல பகுதிகள், கீ உட்பட பல பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிரான் ட்ரோன்கள் தாக்குதல்னால எலக்ட்ரிசிட்டி வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல கிடைக்காததுனால பிரெட், உணவுப் பொருட்களின் விலை வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்துகிட்டே இருக்கு. அதை எப்படியாவது கட்டுப்படுத்தலாமா, அதை கட்டுக்குள்ள கொண்டு வரலாமான்ற வேலைகள்ல உக்ரைனோட அரசாங்கம் வந்து பண்ண யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இது உக்ரைனோட மீடியாக்கள்ல வரக்கூடிய தகவல், நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ உக்ரைனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் இருக்கு இல்லையா, சிவிலியன்ஸ் அஃபெக்ட் பண்றாங்க. தண்ணி இல்ல, கரண்ட் இல்ல, கேஸ் இல்ல, குளிரா வேற இருக்கு அப்படிங்கிறது மக்கள் பாதிப்படைகிறது. பிசினஸ், அங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு கரண்ட் வேணும், இருந்தா மட்டும்தான் இது போல பிரெட் எல்லாம் செய்ய முடியும். இல்ல பிரெட் இம்போர்ட் பண்ண காசு வேணும். ஸோ எல்லாத்தையும் எப்படி இம்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ பவர் அவுட்ரேஜஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 10 மணி நேரம் சில பகுதிகள், மிக முக்கியமான பகுதிகளில் 10 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அதுவும் பிசினஸ் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் பவர் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா மற்ற இடங்கள், இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ்ல மட்டும்தான் கரண்ட் இருக்கிற மாதிரி இருக்கு. மற்ற ஏரியாக்கள்லாம் கரண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதுவும் 6 மணி நேரம் ஒரு நாளைக்குலாம் வந்து பண்ணா இண்டஸ்ட்ரியல் ஏரியாலேயே வந்து பண்ணா கரண்ட் கட் ஆகுது. 10 மணி நேரம் மற்ற பகுதிகளில் கரண்ட் கட் ஆகுது. அது மட்டும் இல்லாம சில பகுதிகள், புறநகரங்கள், வில்லேஜஸ்லாம் வந்து பண்ணா 12ல இருந்து 13 மணி நேரம் கரண்ட் கட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. பவலங்கிராட் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பிடிச்சி போட ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த 34 மணி நேரமா கரண்டே இல்லைங்க. பவலங்கிராடுங்கிறது மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த பகுதிகளில் 34 மணி நேரமா கரண்ட் இல்லைங்க நாங்க அப்படிங்கிறது போல கொந்தளிச்சு சில பகுதிகள்ல இருந்து மக்கள் வீடியோ பதிவு போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த மயாக்கி பிரிட்ஜ், இந்த ஒடசால அடி விழுந்ததுல இருந்து அந்த பகுதிகளில இருந்து வரக்கூடிய ஆயில், இது போல விஷயங்கள்லாம் இப்ப பிரச்சனையா இருந்தனால ஆல்டர்னேட் ரூட் வந்து பாத்தீங்கன்னா மால்டோவோட ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இப்போ ஒரு மேப் லோட் ஆயிருக்கும். அந்த ஆல்டர்னேட் ரூட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிரான்சிஸ்ட்ரியா, நம்ம அந்த மேப்ல எக்ஸ்பிளைன் பண்ணியோம் இல்லையா, அதே போலதான் அந்த டிரான்சிஸ்ட்ரியா வழியா தான் வந்து பாத்தீங்கன்னா மேப் வருது. ஸோ இந்த டிரான்சிஸ்ட்ரியா வர்றது வந்து திரும்பி ஒரு இஷ்யூவா மாறிட்டு இருக்கு. ஏன்னா இந்த டிரான்சிஸ்ட்ரியாக்குள்ள பூந்து வரும்போது ஆயுதங்கள், ஆட்களை ஏத்தி டிரான்சிஸ்ட்ரியாக்குள்ள வந்து அங்க இறக்கி விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது போல செஞ்சாங்கன்னா அங்க சண்டை நடக்கிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. தீவிரவாத நடவடிக்கை, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இல்ல அப்படி டிரான்சிஸ்ட்ரியாக்குள்ள போகும்போது டிரான்சிஸ்ட்ரியால ஆட்கள் ஏறி உக்ரைனுக்குள்ள வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ ஆல்டர்னேட் ரூட் வந்து பாத்தீங்கன்னா அந்த வழியா வரலாம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஷார்டஸ்ட் அண்ட் க்ளோசஸ்ட் ரூட்டுங்கிறது அது மட்டும்தான். இதுல என்ன ஒரு விஷயம்னா அங்கேயும் ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அங்கேயும் ஒரு பிரிட்ஜ் உக்ரைனுக்கு டிரான்சிஸ்டர் நடுவுல இருக்கு. அதையும் அடிப்பாங்க ரஷ்யா. அதையும் அடிச்சு விட்டாங்கன்னா முடிஞ்சு. அதுக்கப்புறம் மேல போய் ரொமேனியா வழியா ஒடசா, தெற்கு ஒடசா, தென்மேற்கு ஒடசால வந்ததுன்னா மேல மால்டோ வழியா ஏறினாங்கன்னா மேல அந்த ஹங்கேரி பக்கத்துல இந்த ஜக்கார்பேட்டியா இருக்குல்ல, அது வழியா போய்தான் வரணும். ஸோ இது ரொம்ப ரிஸ்கா மாறிடும் அந்த ஏரியா ஃபுல்லாவே அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ பாப்பேன், ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லாவே ரிஸ்க் தான்.
இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ் அடிக்கிறாங்கன்னா எல்லா பிரிட்ஜும் அடிப்பாங்க அப்படிங்கிறத அதுல இருக்கக்கூடிய விஷயம். கட் ஆஃப் ஆயிட்டு இருக்கு, தென்மேற்கு ஒடசா கம்ப்ளீட்டா கட் ஆஃப் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எஸ்கலேஷன் அப்படிங்கிறது பண்ண எந்த வகையிலும் குறைவில்லாம போயிட்டு இருக்கு. பல வகையில இந்த பிரச்சனை பெருசாகிறதுக்கான வேலைகள் தான் இருக்கே தவிர தெரியுதே தவிர பிரச்சனைகள் இத கொஞ்சம் கூட பிரச்சனை முடியறதுக்கான எந்த ஒரு விஷயமே தெரியல. இப்ப மியாமில என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இல்ல அப்படின்னா ஒத்து வரல சிக்கல் அப்படிங்கும்போது கண்டிப்பா பல பகுதிகளிலும் பிரச்சனைகள் பெருசா வெடிக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. அது போல எதுவும் நடக்காம இந்த பிரச்சனையை பேசி தீர்த்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவு முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பதிவு சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.